இன்னொன்னு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, அந்த சௌஜன்யாவின் உள்ளாடை, ஜட்டி. ஓகே. அத வந்து ரிகவரி பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க அம்மா இந்த ஜட்டி யாருதுன்னு கேட்டா, இந்த ஜட்டி என்னுடைய பொண்ணு தான். அப்போ போலீஸு எங்க வீட்டுக்கு வந்து எங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஜட்டிய வாங்கிட்டு போனாங்க. ம். அப்படின்னு யார் சொல்றாங்க? அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களா? ஆ. போலீஸ் என்ன சொல்லுது? சிபிஐ இவன் அந்த சந்தோஷ் ராவ கைது செய்த பிறகு அவன் வாக்குமூலம் குடுத்தான். அவன் வாக்குமூலம் குடுத்ததுனால அந்த ஜட்டி கிடைச்சதுன்னு. இப்போ 2 விஷயம் வச்சுக்கலாம். அந்த ஜட்டிய ப்ரொடியூஸ் பண்ணா அதுல வந்து செமினல் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சா? இப்போ ஜட்டி உள்ளாடை கற்பழிப்புன்னா அதுல ஸ்டெயின்ஸ் இருக்கணும் ஜட்டில. அதுவும் இல்ல. எஃப்எஸ்எல்க்கு அதுவும் போல. ஒரு ஜட்டிய வச்சுட்டு எப்படி கனெக்ஷன் குடுக்குறாங்க? என்ன சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அது? அப்ப அவங்க அம்மா பொய் சொல்றாங்களா கோர்ட்ல? அவனுக்கு வந்து பிமோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. அப்படின்னா அவனுடைய பிறப்புறுப்பு வந்து அது பீலே ஆவாது. ஓகே. அவங்களுக்கு வந்து இந்த செக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ ஒருத்தனே கடத்தி கொண்டு போய் கற்பழித்து கொலை செய்து விசிறி போட்டான்னா இதெல்லாம் சாத்தியமா ஒரு ஆள் செய்யறது? இது வந்து குரூப். நான் என்ன சொல்றேன்னா, இது ஏதோ ஒரு கொடூரமான மனிதன் அங்க இருக்கிறான். கொடூரமானவன்.